ஓகே, இன்றைக்கி நம்ம கோர்ஸோட ஃபைனல் டே, 7th டே. இன்றைக்கி ஆஃப் டே தான். கிட்டத்தட்ட இப்போ தியரியெல்லாம் முடிஞ்சிருச்சு. ஓரளவுக்கு நம்மளால் இண்டிபெண்ட்டாக ஆல்ரெடி அப்போ தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பட் அதே சமயம் நமக்கு மேப்பும் தெரியணும் அப்படின்னு. ஆனால் எனக்கு எப்பயுமே படித்ததை வச்சதெல்லாம் இல்லை, நான் ட்ரை பண்ணி பார்த்தா தான் எனக்கு அந்த நம்பிக்கை வரும். அதனால் இப்போதைக்கு எனக்கு வாய்ப்பு இல்லை. கொஞ்சம் நாள் கழித்து அதை ட்ரை பண்ண போகிறேன். ஒரு பெரிய லைன் அது அப்புறம் இப்போதைக்கு முடிஞ்சிருச்சு. நேற்றே 2 பேர் போயிட்டாங்க. அவங்களுக்கு ஏதோ வேலை விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அக்கா நேற்று நம்ம கூட வந்தாங்கள்ல, அந்த அக்கா. இப்போ நாங்கள் ஒரு 5 கிலோமீட்டர் சில இடத்துல ஒரு பாயிண்ட் எல்லாம் இருக்காங்க. அங்கே அதை போய் வழக்கம் போல் நாங்கள் மேப்பை பயன்படுத்தி போய் பார்க்கணும். போய் பார்த்துட்டு தேடிட்டு வரலாம். குலைக்கிற நாயை ஹிமாச்சலில் ரொம்ப நாள் கழித்து பார்க்குறேன். ஓகே, வழக்கம் போல் நம்ம ரூட்டை விட்டுட்டு புது ரூட்டில் தேடிட்டு தர்றோம். பயங்கர ஸ்டீஃபாக இருக்குது. இந்த பள்ளத்துக்குலேருந்து குறுக்க ஏறி வந்தோம். இப்போ தேடலாம் என்ன போய் பார்த்தியா? ஓகே, ட்ரையலில் போய் கண்டுபிடிச்சாச்சு ரொம்ப நேரத்துக்கு அப்புறம். எங்கே காணோம். அடுத்து ஒரு குழி இருக்குது, காணோம். ஓகே, ரொம்ப பெருசாக தான் இருக்குது. நம்மள மாதிரி ஒரு 7-8 பேர்த்துக்கு மேலேயாவது கண்டுபிடிக்கணும். நீண்ட காலத்துக்கு அப்புறம் ஒரு ஸ்ட்ரீமை கண்டுபிடிச்சி தண்ணி குடிச்சாச்சு. இன்னும் அப்படியே போகலாம். ட்ரையல் இப்படி தான் இருக்குது. அப்பா முள் இல்லை, பிச்சர் இதில் தான் நம்ம போனோம். போகலாம். எங்கள் குரூப்பில் என்னை நம்பி வர ஒரே அண்ணன் வரதான். வந்து அந்த மாதிரி தான் கதையாயிரும் சொல்லி யாரும் வரமாட்றாங்க. இந்த கோகை தான் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு கண்டுபிடிச்ச ஒரு வழியாக நீண்ட நேரம் போராட்டத்துக்கு பிறகு. ஓகே, மேலே ஏற எல்லாமே ஏறியாச்சு. ஃபுல்லாக போட்டு தூசி இதுக்குள்ள வந்து இதுதான் 2வது பாயிண்ட்டு. இதை முடிச்சுட்டு அப்படியே நம்ம கீழே போகிறோம். இனி ஃபுல்லாக அப்படி இறங்குறது தான், ஜல்லுன்னு போகலாம். ஓகே, இதுதான் 4வது செக் பாயிண்ட். நான் ரீச் ஆகிட்டோம். இனி நேராக அப்படியே வீட்டுக்கு சல்லுன்னு போக வேண்டியதான். போயிட்டு பசிக்குது, நல்லா சாப்பிட வேண்டியதான். ஓகே, கடைசியில் மொத்தம் 4.8 ட்ரையலு. அதை நம்ம 6.35 முடிச்சிருக்கோம். ஒரு ரவுண்ட் அடித்து இப்போதைக்கு முடிச்சுட்டு வந்தாச்சு. அவ்வளோதான். இனி இந்த கிளாஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு. இந்த கிளாஸோட ஷெடியூல் படி இன்றைக்கி கடைசி சாப்பாடு சாப்பிட்டுட்டு கிளம்புற மாதிரி தான். நான் வந்துட்டோம். இன்னும் ஒரு 3 பேர் மேலே இருக்காங்க. ஓகே, இன்றைக்கி பருப்பு சாதம் சாப்பிடலாம். இன்னைக்கு விகாஸ் அண்ணன் சாப்பாடு போட்டிருக்கத விட 5 மடங்கு அதிகமாக போட்டிருக்கேன். ஃபுல் கட்டு கட்டலான்ட்டு இன்றைக்கி.